தமிழகத்தில் 11 மாவட்டங்களுக்கு புதிய ஆட்சியர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். மதுரை ஆட்சியராக இருந்த பிரவீன்குமார் நாகை மாவட்ட ஆட்சியராகவும், தகவல் மற்றும் மக்கள் தொடர்புத்துறை இயக்குநர் டாக்டர் வைத்தியநாதன் தேனி மாவட்ட ஆட்சியராகவும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். தருமபுரி ஆட்சியராக வி சரவணன், கன்னியாகுமரி ஆட்சியராக எம் பிரதாப், திருச்சி மாவட்ட ஆட்சியராக பிரதீக் தயாள் நியமிக்கப்பட்டுள்ளனர். திருவண்ணாமலை ஆட்சியராக வந்தனா கார்க், கள்ளக்குறிச்சி ஆட்சியராக ஜே.இ. பத்மஜா, ராணிப்பேட்டை ஆட்சியராக என் பிரியா ஆகியோரை நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. மேலும் நாமக்கல் ஆட்சியராக மதுபாலன், தஞ்சாவூர் ஆட்சியராக ரேவதி, செங்கல்பட்டு ஆட்சியராக டாக்டர் எம் வீரப்பன் ஆகியோரும் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் ஆட்சியர்கள், ஆணையர்கள் என 30 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். கல்லூரி கல்வி ஆணையராக இருந்த இ. சுந்தரவள்ளி அரசு பொது மற்றும் மறுவாழ்வுத்துறையின் சிறப்பு செயலராக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். திருப்பூர் பகுதி மேம்பாட்டுக் கழகத்தின் நிர்வாக இயக்குநராக இருந்த ஆர். லலிதா நிதித்துறை செயலராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தென்காசி மாவட்ட ஆட்சியரான A.K. கமல் கிஷோர் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியரான MS. பிரசாந்த் ஆகிய இருவரும் நிதித்துறையின் இணை செயலாளராக மாற்றப்பட்டுள்ளனர். குமரி மாவட்ட ஆட்சியரான ஆர். அழகுமீனா சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறையின் துணை செயலராக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். தமிழ்நாடு பசுமை ஆற்றல் கழகத்தின் நிர்வாக இயக்குநரான DG. வினய் அறநிலையத்துறையின் ஆணையராக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியரான P. பிரியங்கா பேரூராட்சி இயக்குநராகவும், நாகை மாவட்ட ஆட்சியரான P. ஆகாஷ் மதுரை மாவட்ட ஆட்சியராகவும் இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது.